அதாவது வந்துங்க, ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து அன்பை மட்டும்தான் தர முடியும். அப்பா வந்து அன்பு குறைச்சா இருந்தால், அன்பில் குறைவாக இருந்தாலும் அறிவை தர முடியும். அம்மா அன்பு, அப்பா அறிவு. ஆனால் இது ரெண்டுமே தரக்கூடிய ஒரு ஜீவன் எதுனா தாய் மாமன் தாங்க. ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கலந்த கலவை தான் அந்த தாய் மாமன் கேரக்டரு. வந்ததுமே நான் அவளை ஏண்டி கண்ணம்மான்னு வாடி கண்ணம்மான்லாம் பேசினேன். புருஷன் பொண்டாட்டிய வாடி பொடின்னு கூப்பிடலாம். அதுக்கு முதல்ல தாய் மாமன் மட்டும்தான் அக்கா பொண்ணையோ தங்கச்சி பொண்ணையோ வாடி போடின்னு கூப்பிட்றதுக்கு அத்தனை உரிமை இருக்குது. அந்த படத்தில் அப்படிப்பட்ட உரிமை இருந்ததுனால தான் அவளை வாடி கண்ணம்மான்னு கூப்பிட்டேன். அந்த படத்தில் உச்சகட்டமாகவும் அப்படி வாடி கண்ணம்மான் கூப்பிட்டு தான் அந்த படம் கிளைமேக்ஸில் முடியுது. அந்த இதில் தான் கூப்பிட்டேன். வேறு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வாமா கண்ணம்மா. ஃபஸ்ட்டு சாரி எல்லாத்துக்கும் லேட்டாக வந்ததுக்காக. என்னன்னா நம்ம படம் வந்துருச்சு, அடுத்து மேலே மேலே படம் வரணும் இல்லையா? ஆனால் நான் கண்டிப்பாக வராமல் இருக்க போகிறதில்ல, எப்படியும் வந்துடுவேன். ஆனால் அடுத்த படம் வரணும்லக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட ப்ரொடியூசர், அதாவது என்னோட மாமா, அப்புறம் என்னோட டைரக்டர், ஃபஸ்ட்டு நன்றி. இந்த டீம் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா ரொம்ப சின்ன டீம் வச்சு பெரிய படம் பண்ணியிருக்கோம். அந்த சின்ன டீமில் ஒருத்தர் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னாலுமே, சரியாக வேலைக்கு வரல, சரியாக வேலை பார்க்கல டெய்லியும் அப்படின்னாலுமே இந்த படம் யாராலையுமே எடுக்க முடிஞ்சிருக்காது. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் தேங்க்யூ. டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எங்கள் டைரக்டராக இருக்கட்டும், எங்கள் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ. தீபாவளி போனஸ், தருணம் போன்ற படங்களுக்கு சினிமாட்டோகிராஃப் பண்ண கௌதம் சேதுராமன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன். தருணம் நான் கேமராமேன் இல்லை, தருணம் நான் அசோசியேட் கேமராமேன் தான். தீபாவளி போனஸ் தான் நான் பண்ண போகிறோம். தருணம் நம்ம செகண்ட் யூனிட், ராஜா சாருடைய அசோசியேட்டாக நான். ஓகே. எப்படியும் இங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்தாங்க எல்லாருமே அந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் நியூ டு திஸ். நான் வந்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், நல்லா இருந்தது. சாங் கேட்டேன், வாஸ் டூ குட். இந்த டீமுக்கு ரொம்ப ஐ ஜஸ்ட் ஆல் தி பெஸ்ட். ஏன்னா நான் அங்கே படம் பண்ணும்போது என்னெல்லாம் கஷ்டம் பண்ணோம், கஷ்டத்தை அனுபவிச்சோன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு ஷூட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து காசு வரதுலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போது கடைசியாக யூனோ நான் ஃப்ரம் அப்ரண்டிஸாக இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட் ஆகி செகண்ட் யூனிட் பண்ணி அப்புறமா தான் கேமராமேன் ஆனேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கேமராமேன் அப்படி ஆனதில்லை. நான் சின்ன வயசில் நான் நிறையா சினிமாட்டோகிராஃபர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 10 years முன்னாடி யோசித்தேன், அசோசியேட் ஆனால் படம் பண்ணிடலாம், கிடைச்சிடும். அசோசியேட் ஆகிட்டேன், படம் கிடைக்கல. செகண்ட் யூனிட்லாம் பண்ணால் யாராவது கூப்பிடுவாங்க, படம் கிடைச்சோம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு தீபாவளி போனஸ் கிடைச்சது என்னுடைய நண்பன் டைரக்டர் மந்த்ரா வீரபாண்டியன் மூலியமாக தான். ஜெயபா சாரும் என்னோடய ஃப்ரெண்ட் தான். ஒரு படம் பண்ணிட்டா நம்ம லைஃப் செட்டில் அப்படின்னு நினச்சோம். இல்லை, படம் கிடச்சிது, முடித்தோம். ஆனால் அது எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோன்னு தெரியாது. அண்ட் இதே பிரசாத்தில் அப்படி தான் ட்ரெய்லர் அந்த இது நடந்துச்சு. அந்த ப்ரிவியூ நடந்தது. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் சென்னையில் ஓரளவுக்கு ஓடிச்சு. அண்ட் மதுரை ஊர் சைடு அது வாழ்வியல் படம் தான், மதுரை சைட்லாம் நல்லா ஓடிச்சு. ப்ரொடியூசர் ஹாப்பி. த பேசிக் திங் இஸ் எங்கள் குருக்கள் கிட்டலாம் கற்றுக்கின ஒரே விஷயம், ஒரு ப்ரொடியூசர் நம்மளுக்கு யாரும் ஃப்ரீயாக காசு கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் கார்டு சேவ் பண்ணால் கூட வட்டி கேட்பாங்க. ஒரு நம்மளோட திறமையை மட்டும் நம்பி, நம்ம இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த வேலையை நம்ம வேலையை கூட கண்ணில் பார்க்காம நம்பி ஒருத்தர் காசு போட்டு அந்த காசை நம்ம எடுத்து ஷூட் பண்ணி லொக்கேஷன் பார்த்து ஷூட்டிங்கை முடித்து அதை ஒரு பேக்கேஜாக கொண்டு வரத்துக்குள்ளேயே அதில் அதை தாண்டி
வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் மீடியா சைடில் இருக்கட்டும், யூடியூப் சைடில் இருக்கட்டும், மற்ற பிஆர்ஓ நண்பர்கள் எல்லாருமே கூட வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. அது இது எல்லாருமே சின்ன படம் பெரிய படம்லாம் பேசுகிறோம். நான் அந்த அளவுக்குலாம் வளரல. பட் ஐ டெல் யூ ஒன் திங், படம் அவ்வளோதான். இது சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை. படத்தில் ஒரு படம் இந்த படம் நம்ம வேலை பார்த்தோம், அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அன்றைக்கி பில் வந்து 500 ரூபா. ஒரு அடுத்த வாரம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த பில் அங்கே ஒரு 5000 ரூபா. அப்போ இது பெரிய ஹோட்டல் சின்ன ஹோட்டல்னு கணக்கெலாம் கிடையாது. ஃபுட் சாப்பிட போகணும், பசிக்கு சாப்பிட்டோம். லைக் என்ன பொறுத்தவரைக்கும் படம்ன்றது படம். இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க, எல்லோரையும் உங்கள் டீம் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் திங் இஸ் ப்ரொடியூஸ். நான் இவன் ப்ரொடியூசராக ஒரே வாட்டி பார்த்தேன், ஒரு 3 days பேக் பார்த்தேன். இதே லேப் வாசலில் பார்த்தேன். ஹாய்னாரு, கையை கொடுத்துட்டு ஆல் த பெஸ்ட் சார் அப்படின்னே அவர் ஒரு மாதிரி சிலிட்டார். அப்போயே தெரிஞ்சது மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. சார் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல படம் வந்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதோ இப்போ ரிலீஸ், அதில் ஒரு ஸ்டெப் வெளில போகுது. இவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இதுக்கு மேலே ஒன்றே ஒன்று தான் யோசிக்கணும். கடவுள் மேலே பாரத்தை போட்டு மக்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய முழு உரிமை 100% ஒர்க் கொடுத்துருக்கோமா, வெளில போதா, மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வருதா, அவ்வளோதான். அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு வின் தான். ஓகேயா? படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னொரு 1 வீக்கில் ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளோ தூரம் வந்ததே என்னை பொறுத்தவரைக்கும் வின் தான். வெளியில் போனால் படம் கிடைக்காம, ப்ரொடியூசர் கிடைக்காம, டைரக்டர் கிடைக்காம, கேமராமேன் கிடைக்காம சுற்றி இருக்கிற பேர் நிறைய பேர். அதில் நானும் ஒருத்தர். நாங்கள் எல்லாரும் அப்படிலாம் ஓடி இருக்கோம். இப்போது நான் அரைக்குறையாக சினிமாவை கற்றுக்கிட்டு போது இப்போயும் ஒன்றும் முழுசுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் சுற்றி இந்த காலத்துலேருந்தோ. ஸோ நல்ல இடத்துல இருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் டீம். நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. படம் வரட்டும், மக்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அண்ட் மீடியா பீப்புள்ஸ் இருக்காங்க, யூடியூப் நண்பர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க சார். சரியா? நம்பி பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தென்னிந்திய சினிமா பிரஸ் கிளப் சார்பாக நிர்வாகிகள் அனைவரும் பிரஸ் கிளப் உறுப்பினராக இருக்க இப்போ தன்னுடைய முதல் படத்தை பிஆர்ஓவா பண்ணுற விஜய் அவர்களுக்கும் மற்றும் படத்தோட ப்ரொடியூசர் இவங்க 2 பேருக்கும் பொன்னாடை போத்தி மரியாதை செலுத்த போகிறாங்க. தென்னிந்திய சினிமா பிரஸ் கிளப் சார்பாக நிர்வாகிகள் அனைவரையும் மேடை கழிக்கிறோம். வாழ்த்துக்கள் விஜய். பிஆர்ஓக்கு முதல் பட வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. வீடியோ எடுக்கணும்ல. படத்துடைய ஹீரோயினுக்கு தந்தையா நடித்திருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி ப்ரூஸ்லி முருகன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, டிவி, யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். அவர் மென்மேலும் படங்கள் பண்ணணும், எல்லோரும் ஆதரவு தரணும். ஐஏஎஸ் கண்ணம்மாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்கள் தரணும், வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். படத்துடைய இசையமைப்பாளர் அரவிந்த் பாபு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் அத்தனை கலைஞருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். அதேபோல் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒரு நல்ல திரைப்படத்துக்கு இசை அமைத்தோம் என்ற ஒரு
ஒரு கர்வம் எனக்கு இந்த படத்தில், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய படங்கள் இப்போ வேறு வேறு ஜானரில் இப்படி இப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்னு ராஜசோழன் அவர்கள் துணிச்சலாக கமர்ஷியலாக இப்போ எல்லாருமே வேறு வேறு எலிமெண்ட்ஸில் படம் எடுத்துருக்காங்க. நான் இப்படி தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வேணும் இல்லையா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த தைரியத்துக்கு டைரக்டர் சாருக்கு நன்றி. அதே போல் இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், முக்கியமாக எங்களையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஐயப்பன் சார் அவர்களுக்கும், மொத்தம் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஹீரோ சார், அருண் சார் மற்றும் அனைவருக்கும், இந்த படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் சின்ன படங்கள் எல்லாம் இது பெயரளவு தான் சின்ன படம், பட் ஆனால் நீங்கள் படம் பார்த்த பிறகு சொல்லுவீங்க அப்படின்னு. இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகை நண்பர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் அனைவரும் நல்ல ஒரு உந்துதல் சக்தியாக இங்கே இருக்கணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். படத்துடைய ஹீரோயின் பிரின்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை கொடுக்கறதுக்காக நம்ம பேரரசு டைரக்டர் அவர்களை அழைக்கிறோம். ஏண்டி கண்டமா லேட்டு? நான் நிறைய வேலை, ஒரு ஆளுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறதா? என்னடி நினைச்சிட்டு இருக்க ஒரு மனசுல? படத்துடைய ஹீரோயின் பிரின்சி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அடுத்தபடியா ரூபம் படத்துடைய ப்ரொடியூசர் கோவை கே ஆறுமுகம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கோவை ஆறுமுகம். சார் நான் எப்படி மீட் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் ஒரு திரைப்படம் எடுத்தோம். அதில் எங்கள் டைரக்டர் ஐயப்பன் சார் இங்கே அமர்ந்திருக்காரு. அவர் மூலியமாக தான் நமக்கு சார் பழக்கம். எங்கள் ரூபன் திரைப்படத்தில் சார் கொஞ்சம் ட்ராவல் பண்ணார் எங்கள் கூட. ஷூட்டிங் அப்போல்லாம் வந்து இருப்பார். அப்போ நான் வந்து, சார் பாரதியார் மாதிரி இருக்கீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் ரூபன் படம்லாம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சார் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது, அதை நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னேன். எனக்கு கொடுத்த ரோலாக நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கதை கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சது. ஒரு ஏழ்மையான பொண்ணு கஷ்டமாக எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த படிப்புக்கு வேண்டிய வேலை கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு அந்த லட்சியத்தை அடைஞ்சாங்களா அப்படிங்கிறத கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் மியூசிக் டைரக்டர் சார் ரூபனுக்கும் வந்து அரவிந்த் பாபு சார் தான் மியூசிக் போட்டிருந்தார். இந்த படத்தில் அவரே பண்ணுறாரு. அப்புறம் எங்கள் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஷூட்டிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எங்கள் ஐயப்பன் சார் தான். எங்கள் ஐயப்பன் சார் மேடைக்கு வர சொல்கிறேன். வாங்க சார் நிமிஷம். அதாவது இந்த ஐயப்பன் சார் மூலியமாக தான் ராஜசோழன் சார் வந்து எனக்கு அறிமுகமானார். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயப்பன் சார் கொஞ்சம் மேலே வாங்க. இந்த சார் மூலியமாக தான் அந்த சார் எனக்கு அறிமுகமானார். வாங்க.
தேங்க்யூ சார். அடுத்ததா ரூபம் படத்துடைய ஹீரோ விஜய் பிரசாத் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் பெரியோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் மீடியாவுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் ஆறுமுக அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் ரூபன் படம் தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் ஷூட்டிங் பண்ணியிருந்தோம். அவங்க தான் நானும் சாரை பார்த்தேன். எங்கள் படம் ஷூட்டிங் ஃபுல்லாக அவர் வந்துட்டு இருந்தார். அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் சாரை கமிட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறாங்க, மியூசிக் டைரக்டர் சாரை கமிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும் இவ்வளோ பெரிய கதையை பண்ணி வச்சுருக்காரு சார். உண்மையிலேயே நல்லா இருக்குது ட்ரைலரு சாங் எல்லாம். இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் ஐயப்பன் சாருக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு அவர் ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் நின்றுருக்காரு. அண்ணன் ஆறுமுகானெல்லாம் வாலண்டியாக கூப்பிட்டாரு, வேணான்னு சொன்னார். அப்புறம் தான் நாங்கள் வர சொன்னோம் வற்புறுத்தி. இந்த படம் வெற்றியை பெறணும்ன்ட்டு நான் வாழ்த்துறேன். இதில் நடித்த பேபி நேத்ரா பாப்பா என் கூடவே 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கா. ஸ்ரீ சபரி ஐயப்பனில் ஐயப்பனாக நடித்தா. ரூபன் படத்தில் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து ஃபுல்லாகவே நடித்தாங்க. அவங்க ஃபேமிலியே ஒட்டுக்காக இருப்பாங்க ரூபன் படத்தில். அதுக்கப்புறம் இது 3வது படம். இதில் நல்ல லீடாக பண்ணியிருக்கா பாப்பா. இவ்வளோ ஒரு காலத்தில் பெரிய ஹீரோயினியாக வரணும்னு வாழ்த்துறேன். நம்ம ஆறுமுகான மனசு கூட வெள்ளை மனசு தான் அவர். யாரும் திடீர்னு திட்டமாட்டார், எதுவும் பேச மாட்டார். அவர் சினிமாவில் வந்தால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு ஒரு கோட்பாடு வச்சுட்டு இருந்தார். அதோடைய ஆசை அவருக்கு நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அவர் அடுத்த படம் எனக்கு பண்ணால் எஸ்ஐயா இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. நாங்கள் காலையில் காரில் வந்துருக்கும்போது சாரும் சொன்னார், மியூசிக் டைரக்டர் சாரும், ஆறுமுகன்னு ஒரு சீன் பண்ணியிருப்பார், நல்லா இருக்கும் அந்த சீனுன்ட்டு எனக்கு போட்டும் காட்டினார். உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ணனும் பிற்காலத்தில் ஒரு பெரிய நடிகனாக வருவார். வாழ்த்துக்கள். சபரி ஐயப்பனில் நாங்கள் எல்லாம் ஒன்றா ட்ராவல் ஆனோம். அது மூலிமா தான் ஏகேஆர் பிக்சர்ஸ் ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து ரூபன் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆறுமுகன்னு. சார்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு கதை சொல்லி முடித்தோடனே சார் வேறு ஒரு ஹீரோவை சொன்னார். அப்போ என் தம்பியை வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவரே வச்சு நான் பண்ணுறேன்னாரு. அதுக்கு இந்த தருணத்தில் ஐயப்பன் சாருக்கு நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னால் எங்கள் மியூசிக் டைரக்டரு அவர் வேறு லெவலு. அவர் இசைஞானி சார்கிட்ட இருந்தவர். அவருடைய சாங்கெல்லாம் கேட்டிங்கன்னா மெலோடிஸ்லாம் தாளாடுற மாதிரி இருக்கும். ஸ்ரீ சபரி ஐயப்பனில் எல்லா சாங்குமே வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு. எல்லாமே டிவோட்டி சாங்காக. ரூபனில் 4 சாங்கு, ஒரு சாங் சாரே பாடியிருப்பார். அதில் கிளைமேக்ஸில் அண்டசராசனம்னு ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க. பயங்கர வைப்பாக இருக்கும் அந்த சாங்கு. ஃபைட்டு முடிஞ்சு அந்த சாங் வரும், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி ஒரு மெலோடி அப்பாவும் பையனுக்கும் இருக்கிற உறவு அந்த சாங்கில் காட்டிட்டு போகிற அன்பில்லா சாங் ஒன்று. அதனால் இந்த படத்தில் அவர் சொல்லவே வேணாம். இதில் மியூசிக்லாம் வேறு லெவலில் பண்ணிக்கிறாரு. இதில் வராக ரூபம் பண்ண ப்ளேபேக் சிங்கரும் ஒரு சாங் பாடியிருக்காரு சொன்னார் சார். அவருக்கும் நான் இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த டீமுக்கே என் ஒட்டுமொத்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்து சக்ஸஸ் கொடுக்கணும். சாருடைய இதுவரையும் வந்த வாழ்க்கை வரலாறை பற்றியெல்லாம் சொன்னார். உண்மையிலே மெய் சிலுக்குது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றத சார் சொல்லாமல் சொல்லிட்டாரு. உண்மையிலே யாரோ போட்ட பாதையில் போகாமல் அவரே ஒரு பாதையை உருவாக்கின்னு அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஐயப்பன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும். ஐஏஎஸ் கண்ணம்மா வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். படத்துடைய கேமராமேன் கேசவன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ரொடியூசருக்கு நன்றி, ஐயப்பன் சார் நன்றி, மேனேஜர் இருக்காரு, அவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். படத்துல குணச்சித்திர கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஜெயந்தி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கால பாரதி மாதிரி இருக்கிற அவர் கண்ட கனவு பழிச்சிருச்சு. நீங்கள் சாதிச்சிட்டீங்க சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் இந்த மாதிரியான மோட்டிவேட் படம் எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்தபடியா நடிகை சத்யா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருப்பவருக்கும் எதிர்த்தாப்புல வந்திருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் முக்கியமாக ஊடகங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐஏஎஸ் கண்ணம்மா, ஐஏஎஸ்ன்றது எல்லாருடைய கனவு. ஆனால் அந்த ஐஏஎஸை எட்டி பிடிக்கிறது ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது வந்து இதில் ரொம்ப அடித்தரப்பட்ட ஒரு கூலி தொழில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த குடும்பத்துலேருந்து வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முன்னுக்கு வர்றா அப்படின்றதுக்கும் அதுக்கும் ஊன்றுகோலா சுடர் விளக்கா இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தூண்டுகோலாக இருந்தால் அந்த பொண்ணால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம ப்ரொடியூசர் அவர்கள் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. நாங்கள் ஒரு சின்ன கேரக்டர் அதில் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக எடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த படம் அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. டப்பிங்கில் பார்த்தா இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. ஏதோ சின்ன படம்ன்றாங்க. நீங்கள் திரையில் வந்து பாருங்கள், இது வேறு லெவல் படங்க, சின்ன படமே கிடையாது. இது மிகப்பெரிய வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து நீங்கள் அந்த ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மேன்மேலும் வெற்றி அடைய செய்ய வேண்டும். ப்ரொடியூசர் அவர்கள் நிறைய கதை வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து எங்களை போல நிறைய கலைஞர்களை வாழ வைப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த சின்ன வயசுலேயே நிறைய படங்கள் லைன் அப் வச்சிருக்க நம்மளுடைய பேபி நேத்ரா அவர்கள் சில வார்த்தைகள் பேச வர போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நேத்ரா. எனக்கு இது வந்து 3வது படம். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வந்து தியேட்டரில் படம் பார்க்க வேண்டி மனம் வந்து வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஃபியூச்சர் ஹீரோயின் பேசிட்டாங்க. இப்போ இந்த படத்துடைய ஹீரோயின் பிரின்சி அவர்கள் பேச வர போகிறாங்க.